இன்சர்ட் பண்ணும்போது நம்ம லென்த் எவ்வளோ வேணுன்றதை நம்ம இப்போ வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து 37 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரைட் லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணுவோம் சாரியை கரெக்டாக எங்கேருந்து இருக்கணும், இந்த ரொம்ப சைடில் போக வேணாம். நம்ம சாரி எங்கே இன்சர்ட் பண்ணுவோம், இங்கேருந்து இந்த சைடில் இங்கே தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து நம்ம பட்டு சுற்றி எடுக்கணும். கரெக்டாக இங்கே வந்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு இதோடு நிறுத்தாமல் அப்படியே வந்து நம்ம சென்டராக எடுக்கணும். சென்டராக எடுக்கும்போது ரொம்ப டைட்டாகவும் எடுக்கணும், ரொம்ப லூஸாகவும் எடுக்கணும். எனக்கு 44 வருது. ஓகேவா? ஹிப்போட மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஹிப்புக்கு வந்து எப்படி எடுத்தோமோ சேம் அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது கொஞ்சம் லிட்டில் பிட் டைட்டாக எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து போடும்போது கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் டைட் எடுக்கணும். சேம் இப்போ நாங்கள் எங்கேருந்து எங்கே வச்சோம், ஹிப்புக்கு எங்கேருந்து வச்சோமோ அதே மாதிரி தான் வேஸ்ட்டுக்கும் வச்சுட்டு சேம் அதே மாதிரி சென்டரை நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது கொஞ்சம் டைட் வச்சுக்கணும். இது கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது, எனக்கு வந்து 33 வருது. 33 வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு 3 டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்காக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம சாரிங்க இந்த வெளி வெட்டிலேருந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, வெளி வெட்டி இந்த சைடு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 9 இன்ச்சஸ் வருது. ஸோ இங்கேருந்து 9 இன்ச் ஒரு டாட்டும், அப்படியே இந்த இடத்துல ஒரு டாட்டு எனக்கு வந்து 15 வருது. 15 அதுக்கப்புறமா இங்கே ஒரு டாட் எனக்கு வந்து 20. ஹெச்டேப்பில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை என்கிட்ட டேப் இல்லை, நம்ம சாரியில் எடுத்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம சாரியை எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். சாரியில் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு லென்த்து போதுன்றனால இந்த இடத்துல பின் போட்டுக்கிறேன். நான் இந்த பின் பண்ணிட்டோன்னா இந்த லென்த்து எனக்கு வேணும், இது தேவையில்லாது. வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஃப்ளீட் எடுப்போமா. இப்படி ஃப்ளீட் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் பாருங்கள் இப்படி போகுது இல்லையா, அதுக்கு தான் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹிப்புக்கும் ஹிப்புக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அதுக்கான லூஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ளீட் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க மாட்டோம், டாட்டாக பிடிச்சிருவோம். அப்போ வந்து அப்படியே ஒரு ஃப்ளீட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு ஃப்ளீட் எந்த இடத்துல விட்டால் ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு பாருங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. ஸோ அப்போது இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை தான் நம்ம வந்து இதை வந்து டாட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹிப்புக்கான அளவும் கொடுத்தாச்சு, ஹிப்புக்கான லூஸும் கொடுத்தாச்சு, வேஸ்ட்டும் நம்ம கரெக்டாக இருக்கும், ஃப்ளீட்டும் அழகாக நீட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக வரும். இப்படி வந்து தூக்கிட்டு இப்படி இல்லாமல் இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதுக்கான லூஸ் தான் இது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பின் எங்கே பண்ணணும்னா இந்த இடத்துல பின் பண்ணணும். இந்த இடத்துல பின் பண்ணணும். கரெக்டாக இந்த ஒரு ஃப்ளீட் வருது இல்லையா, இந்த இடத்துல வெளிவடனுக்கு நேராக வந்து ஒரு ஃப்ளீட் இங்கே வைக்கும் இல்லையா, அந்த ஃப்ளீட்டாக தான் நம்ம வந்து பின் பண்ணணும். இங்கே பாருங்கள் இப்படி கொடுக்குறோம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வருதா, இந்த எட்ஜில் இங்கே தான் வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு அந்த எட்ஜில் தான் நம்ம வந்து பின் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது இதுதான் வந்து என்ன எதனோட மெஷர்மெண்ட் அப்படின்னா ஹிப்போட மெஷர்மெண்ட். இது ஃபுல்லாக வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வந்து இதில் வந்து மைனஸ் பண்ணிடுவோம். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு இப்போ மெஷர்மெண்ட்டால் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நம்ம டாட்டா வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அந்த டாட்டா பிடிச்சிட்டோம்னா நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளீட் எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றுடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளீட் எடுக்கிறோம். அடல்ட்டுக்கு வந்து 5 to 6 ஃப்ளீட் எடுத்தாவே போதுமானது தான். உங்களுக்கு இல்லை நான் இன்னுமே கிளியராக சொல்லணும்னா அதே சேரீ கட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. முன்னாடி எவ்வளோ லென்த்து வேணும்னு பார்த்துட்டு அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ பின் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்டாக இப்படி எடுத்து வெளிவிட்டனை தாண்டி இங்கே வரைக்கும் ஒரு 4 inches ஒரு பின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே ஃப்ளீட் எடுக்கணும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரெண்டுமே பின் பண்ணிட்டோம். ஸோ 2 பின் பண்ணதுக்காக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து ஃப்ளீட்டாக பிடிக்க போகிறோம். இப்போ இந்த பின் இது உள்ளுக்குள்ள போயிடும். நமக்கு கரெக்டாக இந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து நம்ம டாட்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே. சாரியோட லென்த்து வந்து 37 எடுத்திருக்கோம். அதில் வந்து -1 inch வந்து வேஸ்ட் பேண்டு மைனஸ் பண்ணால் 36 வருது. அது கூட வந்து ½ inch வந்து நம்ம சீமுக்காக விட்டுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து 44, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 33. ஸோ ஹிப் ரவுண்டால் இது வந்து மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிற 11 இன்ச்சஸ் வந்து தான் நம்ம வந்து டாட்டாக பிடிக்க போகிறோம். அதில் வந்து நம்ம 3 டாட் பிடிக்க போகிறோம். நம்ம வந்து சைட்லேருந்து எடுத்தோம் இல்லையா 9 இன்ச்சஸ் வந்து வீட்டில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து 9 இன்ச்சஸில் ஃபஸ்ட்டு டாட்டும், செகண்ட் வந்து 15 இன்ச்சஸில் வந்து செகண்ட் டாட்டு, தேர்ட் வந்து 20 இன்ச்சஸில் வந்து தேர்ட் டாட்டை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதில் வந்து நம்ம எப்படி இதை வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 11 இன்ச்சஸ் பேலன்ஸ் வந்துருக்கு டாட்டுக்கான அலவன்ஸ். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத நம்ம பெரிய டாட்டா பிடிச்சிக்கலாம், பேலன்ஸ் இருக்கிறத நம்ம சேமாக வந்து இங்கே பிரிச்சுக்கலாம். அப்படின்னும் போது இது வந்து 3.5 3.5 அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய டாட்டா வந்து 4, செகண்டோ தேர்டோ வந்து சேமாக வந்து 3.5 வந்து நம்ம டாட்டா பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு டவுட் இருக்கலாம், இன்ச் டேப்பில் எடுத்தால் இந்த எங்கெங்கே டாட் பிடிக்கணும் 9 இன்ச்சஸ் 15 இன்ச்சஸ் 20 இன்ச்சஸ்ன்றது நம்ம இன்ச் டேப்பால் மெஷர் பண்ணியிருப்போம். சப்போஸ் நான் வந்து இன்ச் டேப்பால் எடுக்கல, நான் சேரியால் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னும் போது இந்த 3 டாட்டை நம்ம எந்த இன்ச்சஸில் நான் பிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஃப்ளீட் இருக்கு ஸ்டார்டிங் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து 9 இன்ச்சஸ்லையும் செகண்ட் டாட் வந்து ஒரு 6 இன்ச் டிஃப்ரென்ஸில், ஓகேவா? அடுத்தும் ஒரு 6 இன்ச் டிஃப்ரென்ஸில் வச்சு நீங்கள் வந்து 3 டாட்டை பிடிக்கலாம். சப்போஸ் பெரிய பாடியாக இருக்கிறவங்க 11 இன்ச்சஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 7 இன்ச்சஸ் வந்து டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் 3 டாட்டும். வீடியோ லென்த்தாக இருக்கிறதால கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.